ஒரு 24 hours டைம் கொடுங்க. ஷுவர் சார். அடுத்த நாளே இன்ஸ்பெக்டர் ரத்னம் டாக்டர் அவரோட வீட்டில் சந்திச்சு நியூ விஷன் ட்ரஸ்ட்டுக்கு தானமாக கொடுத்திருந்த பேஸ் மேக்கர் வச்சிருந்த பாக்ஸ் காணாமல் போயிட்டதாகவும் அவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்த எஃப்ஐஆர் காப்பியையும் காட்டி அவங்க மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொன்னார். தப்பு யார் செஞ்சிருந்தாலும் அவங்க கண்டிப்பாக தண்டிக்கப்படணும் சார். அது மட்டும் இல்லை, அந்த பேஸ் மேக்கர் வச்சிருக்கிற 2 பேரோட உயிரையும் காப்பாற்றணும். இந்த விஷயத்தை நான் உடனே ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலுக்கு எடுத்துட்டு போறேன். கவர்மெண்ட் மூலமாக தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்கள் உங்கள் டியூட்டியை பாருங்கள். ஆனால் இந்த விஷயத்தில் எங்களுக்கு சிலர் மேலே சந்தேகம் இருக்குது. அவங்கள விசாரிக்கும் போது நீங்களும் கூடவே இருந்தால் நல்லா இருக்கும். சரி, நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வர தயாராக இருக்கேன் இன்ஸ்பெக்டர். கொலைகாரங்களை உடனே தண்டிக்கணும் சார். கண்டிப்பாக. அடுத்த நாள் ரத்னம் டாக்டருக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பி பேஸ் மேக்கர் சப்ளை செஞ்ச ஆள் இவன் தானான்னு பார்த்து சொல்ல சொன்னார். டாக்டரும் அவன் தான் கன்ஃபார்ம் பண்ணார். ரத்னம் டாக்டர் ஒரு இடத்துக்கு வர சொல்ல அவரும் அங்கே கிளம்பி போனார். ஆனால் அடுத்த நாள் டாக்டர் ராம்குமார் விபத்தில் இறந்து போன செய்தியை பேப்பரில் பார்த்து நான் அதிர்ச்சி அடைஞ்சேன். எனக்கு இன்ஸ்பெக்டர் ரத்னம் மேலே தான் சந்தேகம் வந்துச்சு. நான் கேம்ப்ல இருந்து வந்த அப்புறம் இன்ஸ்பெக்டர் ரத்னத்தை ஃபாலோ பண்ணேன். அவரோட ஃபோனில் ஸ்பைவேர் இன்ஸ்டால் பண்ணி அவரை கண்காணிச்சேன். அப்போ தான் தெரிஞ்சுது, இந்த மாதிரி பல இடங்கள்ல இருந்து தானமாக வாங்கியிருந்த பேஸ் மேக்கரை எக்ஸ்பைரி டேட் மாற்றி புதுசு மாதிரி அவங்க தயாரிச்சிட்டு இருந்தது. இதில் பேட்டரிக்கு எத்தனை வருஷம் வாரண்டி போட்டிருக்கு? 5 years. பிரபல இதய நோய் மருத்துவர் ராம்குமார் நேற்று இரவு நடந்த விபத்தில் காலமானார். அவருக்கு வயது 56. அவர் இப்போது அந்த காட்சி உங்களுக்காக. நீங்கள் கார்லேயே இருங்க. ஓகே. நான் அந்த இன்ஃபார்மரை கேட்டு பார்க்குறேன். சரி. பேஸ் மேக்கர் கொடுத்தவன் எப்போ வருவான்னு. ஷுவர் சார். அவன்கிட்ட பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன். சரி சார். உடனே வாங்க. கண்டிப்பாக சார்.